வணக்கம். இன்னைக்கு நாம ரவி ரவீந்திரா எழுதிய விஸ்பர்ஸ் ஃப்ரம் தி அதர் ஷோர் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த புத்தகம் கிழக்கு, அதாவது இந்திய ஆன்மீக மரபுகளையும், மேற்கு, அதாவது யூத கிறிஸ்துவ மரபுகளையும் ஒப்பிட்டு பார்க்குது. ஆனா இது வெறும் ஒப்பீடுன்னு சொல்லிட முடியாது. இதுக்கு மையமா இருக்கிறது நான் யார் அப்படிங்கிற அந்த அடிப்படையான கேள்வி. உலகத்துல எல்லாரும் கேட்கிற கேள்வி இது. நீங்க உங்க ஆன்மீக பயணத்துல எங்க இருந்தாலும் சரி, இந்த புத்தகம் சில புது பார்வைகளை தரும்னு நம்புறோம். நிச்சயமா. ஏன்னா ஆசிரியர் ரவி ரவீந்திரா அவரோட பின்னணியா ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்தியால பிறந்து வளர்ந்து இயற்பியல்ல படிச்சு அப்புறம் மேற்கத்திய நாடுகள்ல பேராசிரியரா வேலை பார்த்தவர். அதனால அவருக்கு ரெண்டு உலகத்தோட சிந்தனை மரபுகளும் நல்லா தெரியும். ரொம்ப ஆழமா உள்வாங்கியிருக்காரு. இந்த புத்தகம் எப்படி சொல்றது, நம்ம அன்றாட வாழ்க்கை சத்தம், சில சமயம் நம்ம இருக்கிற மத அமைப்புகளோட இரைச்சல், இதுக்கெல்லாம் நடுவுல அந்த மறுகரையிலிருந்து நம்மளோட ஆழத்திலிருந்து வர்ற அந்த மெல்லிய கிசுகிசுப்புகளை எப்படி கேட்கறதுன்னு வழிகாட்டுது. இதுல இதுதான் பெஸ்ட் பாதை, அது சரியில்லை அப்படின்னு சொல்றது நோக்கமே இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட தேடலுக்கு நடைமுறையில உதவக்கூடிய சில புரிதல்களை தேடுறதுதான் முக்கியம். பெருமை. அப்போ இந்த புத்தகத்தோட சாரத்தை, சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த உரையாடலை அமைச்சிருக்கோம். இது வெறும் தகவலா இல்லாம நம்ம யோசனையை எப்படி தூண்டுதுன்னு பார்க்கலாம். சரி, புத்தகத்தோட மையத்துக்கு போலாமா? ஆசிரியர் ஆரம்பிக்கிறதே அந்த முக்கிய கேள்வியில இருந்து தான். நான் யார்? இதுதானே எல்லா ஆன்மீக பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? அவர் சொல்றாரு, இது நாம போட்டுக்கிட்டு இருக்கிற முகமூடியிலிருந்து நம்மோட உண்மையான முகத்துக்கும், அப்புறம் நம்ம வெளி உலகத்துக்கு காட்டிக்கிற ஆளுமையிலிருந்து நம்மோட உண்மையான நபருக்கும் திரும்புற முயற்சி தான்னு. இந்த முகமூடி ஆளுமைங்கிறது அது என்னது? அது ஒரு நல்ல கேள்வி. நாம யாருன்னு நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது பெரும்பாலும் நம்மளோட உண்மையான இயல்பு கிடையாது. நாம ஒரு மாதிரி உறக்கத்துல இருக்கோம், ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புத்தகம் சொல்லுது. இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன அந்த புலி ஆடு கதை அது ரொம்ப பொருத்தம். ஒரு புலிக்குட்டி ஆடுகளோட சேர்ந்து வளருது. தன்னையும் ஆடுன்னு நினைச்சிட்டு புல் தின்னு மேமேன்னு கத்துது. அதுக்கு புலியோட கர்ஜனை, அதோட சுபாவம் எதுவுமே தெரியல. இன்னொரு புலி தண்ணியில் அதோட பிம்பத்தை காட்டி, நீ இது இல்லப்பா நீ அதுன்னு உணர்த்துற வரைக்கும் அது அந்த மாயில தான் இருக்கு. நாமளும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நம்ம சுத்தி இருக்கிற சமூகம், பழக்க வழக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்மள ஒரு வட்டத்துக்குள்ள வச்சிருக்கு. இதுக்கு குருஜீப் சொன்ன அந்த மந்திரவாதி ஆடுகள் கதையும் அதுவும் சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஆடுகள் தப்பிச்சு போகாம இருக்க வேலையெல்லாம் போடாம ஹிப்னோட்டிசம் செஞ்சு, நீங்க சிங்கங்கள், நீங்க கழுகுகள், ஏன் நானே ஒரு ஆடுதான்னு நம்ப வச்சிடுறானா. அந்த ஆடுகளும் அத நம்பி நமக்கென்ன கவலைன்னு சந்தோஷமா இருக்குதுங்க. கடைசில கசாப்பு கடைக்கு போற வரைக்கும். இது நம்மளோட நிலை அப்படியே காட்டுதில்ல. ஆமா. இந்த மாயைக்கு, இந்த முகமூடிக்கு முக்கிய காரணம் நம்ம அகங்காரம், ஈகோ. அந்த நான்கிற எண்ணம். நான் செய்றேன், இது என்னுடையது அப்படிங்கிற உணர்வு. ஆசிரியர் சொல்றாரு, இது வெறும் கருவம் மட்டும் இல்ல. இது நம்ம பயங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், பாசாங்குகள், இது எல்லாத்தோட ஒரு கலவை. நாம யாருன்னு முழுசா தெரியாததால ஏதோ ஒரு ரோலை வாழ்நாள் முழுக்க நடிச்சுட்டே இருக்கோம். அதனாலதான் நான் நானல்லாதவனாக இருக்கிறேன்னு ஒரு வரிய சொல்றார். என் உண்மையான நான் வேற, ஆனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற ஒருத்தனா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த அகங்காரத்தை கடந்து போறதுதான் ஆன்மீக பாதையோட முக்கிய நோக்கமா? நிச்சயமா. இந்த அகங்காரத்தை சரணடைய சேர்றது, சரண்டரிங் த ஈகோ, இல்லைன்னா அதை கடந்து போறது, இதுதான் ஆன்மீக மறுபிறப்புக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க. இது கிழக்கு மரபுகளிலும் இருக்கு, மேற்கு மரபுகளிலும் இருக்கு. இதுக்கு கிரேக்கத்துல மெட்டனோயா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதுக்கு அர்த்தம் வெறும் மனமாற்றம் இல்ல, ஒரு முழுமையான டைரக்ஷன் சேஞ்ச், ஒரு யூ டர்ன் மாதிரி. நீங்க ஒரு பாதையில போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு இது தப்புன்னு உணர்ந்து அப்படியே திரும்பி வேற திசையில போற மாதிரி. இந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா கரையதான் உண்மையான மாற்றம், உண்மையான பார்வை கிடைக்குது. இந்த பார்வையை விளக்க ஜேக்கப் போமி சொன்ன அந்த 2 கண்கள் ஓமை அது நல்லா இருக்கு. வலது கண் நித்தியத்தையும், இடது கண் காலத்தையும் பாக்குதுன்னு சொல்றாரே. ஆமா. நாம பெரும்பாலும் நம்ம இடது கண்ணால, அதாவது நேரத்துக்கு உட்பட்ட உலக விஷயங்களை மட்டும்தான் பார்த்து பழகிட்டோம். வேலை, பணம், உறவுகள், பிரச்சனைகள், இது மாதிரி. நித்தியத்தோட பார்வை, அதாவது எது நிலையானது, எது உண்மைங்கிற பார்வை, அது நமக்கு கிடைக்கிறதில்ல. எப்போ நாம இந்த உலக பார்வையோட அந்த நித்திய பார்வையையும் சேர்க்கிறோமோ,
அதாவது இடது கண்ணின் பார்வையே வலது கண்ணுக்குள்ள கொண்டு வர்றோமோ அப்பதான் நம்ம பார்வை முழுமையாகும்னு பூமி சொல்றார். இது அகங்காரத்தை கடந்து ஒரு பெரிய பார்வையோட பார்க்கறதுக்கு ஒரு திறவுகோல் மாதிரி. இந்த அகங்காரத்தை விடுவிக்கிறது, உண்மையான முகத்தை பாக்குறது, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது ரொம்ப கஷ்டமான பயணம் மாதிரி தெரியுதே. இதுக்கு வழிகாட்ட நிறைய பேர் மதங்களை தானே நம்பியிருக்காம. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்களை, ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் பத்தி புத்தகம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? ஆசிரியர் கொஞ்சம் விமர்சனத்தோட பாக்குற மாதிரி இருக்குது. ஆமா, பாக்குறாரு. அவர் காதல் திருமண உவமையை பயன்படுத்துறார் பாருங்க. காதல்ங்கிறது நேரடியான உணர்வு பூர்வமான ஒரு அனுபவம் இல்லையா? கல்யாணங்கிறது ஒரு சமூக அமைப்பு, ஒரு சடங்கு. சில சமயம் அந்த ஆரம்ப காதல் மறைஞ்சதுக்கு அப்புறமும் கல்யாணம் ஒரு பழக்கமாவோ கடமையாவோ தொடரலாம். அதுபோல ஆன்மீக அனுபவங்கிறது நேரடியானது, உயிருள்ளது. ஆனா காலப்போக்கில் மதங்கள் வெறும் சடங்குகள், கோட்பாடுகள், சம்பிரதாயங்கள்னு மாறி அந்த உயிருள்ள அனுபவம் இல்லாம வெறும் உயிரற்ற படிமங்களா, ஃபாசில்ஸா மாறிவிட வாய்ப்பு இருக்குன்னு ஆசிரியர் எச்சரிக்கிறார். இதுக்கு இயேசு வேதபாரகர் பரிசேயர் மேல வச்ச விமர்சனத்தை மத்தேயு 23 மேற்கோள் காட்டுறாரு இல்லையா? ஆமா ஆமா. அவங்க சட்டதிட்டங்களை ரொம்ப கடுமையா கடைபிடிக்கிறாங்க. ஆனா அன்பு, நீதி இது எல்லாம் விட்டுட்டாங்கன்னு. மத்தவங்க மேல சுமையே ஏத்துறாங்க. ஆனா தாங்களும் உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள போக விரும்புறவங்களையும் தடுக்கறாங்கன்னு சொல்றார். சரிதான். இதுல ஆசிரியர் மதத்தோட 3 நிலைகளை வேறுபடுத்தி காட்டுறார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியம். முதலாவது எண்ணிக்கை சார்ந்தது, குவான்டிடேட்டிவ். அதாவது எத்தனை பேர் உறுப்பினர்கள், எவ்வளவு சொத்து, என்ன அரசியல் பவர். இது இன்ஸ்டிடியூஷனல் மதம். ரெண்டாவது இறையியல் சார்ந்தது, தியோலாஜிக்கல். கோட்பாடுகள் என்ன, தத்துவங்கள் என்ன, புனித நூல்கள் என்ன சொல்லுது. இங்கதான் கிழக்குக்கும் மேற்குக்கும் நிறைய வேறுபாடுகள் தெரியும். மூணாவது, இதுதான் முக்கியம், மாற்றம் அனுபவம் சார்ந்தது, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல். இதுதான் உண்மையான ஆன்மீக நிலை. ஒழுக்கம், தன்னை அறியறது, நேரடி அனுபவம், உள்மாற்றம். எல்லா மரபுகளைச் சேர்ந்த ஞானிகளும் சந்திக்கிற புள்ளி இதுதான் சொல்லலாம். இந்த புத்தகம் இந்த 3வது நிலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. வெறும் சடங்கு செய்யறதோ, கோட்பாடுகளை மனப்பாடம் பண்றதோ உண்மையான மதம் இல்ல. அது ஒரு உள்மாற்றம், ஒரு நேரடி அனுபவம்னு சொல்லுது. அப்போ நம்ம வளரும் மரபுகள், கலாச்சாரங்கள் இதெல்லாம் ஒரு தடையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கா? கார்ல் யுங் மேற்கோள் காட்டி மரபுகள் ஒரு கலாச்சார வடிகட்டி, கல்ச்சரல் ஃபில்டர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாரே. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நாம பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மொழி, கலாச்சாரம், மத நம்பிக்கைகள் வழியாத்தான் உலகத்தை பார்க்க பழகியிருக்கோம். இது இயல்பு. ஆனா ஆன்மீக தேடல்ல போகும்போது இந்த வடிகட்டிகள் நம்ம பார்வையை மறைக்குதான்னு பார்க்கணும். இந்த வடிகட்டிகளை ஊடுருவி அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற உண்மையை பார்க்க துணியணும். சில சமயம் நமக்கு ரொம்ப புனிதமா தோன்ற, நாம ரொம்ப பிடிப்போட இருக்கிற சின்னங்கள், உருவங்கள், இதை கூட கடந்து போக வேண்டியிருக்கும். இதுக்கு ராமகிருஷ்ணர் தியானத்துல இருந்தப்போ காளிதேவியோட உருவமே ஒரு தடையா வந்துச்சான். அப்போ அவர் அதை மனசுல ஒரு கத்தியால வெட்டி எரிஞ்சதா சொல்ற சம்பவத்தை ஆசிரியர் குறிப்பிடுறார். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய தைரியம், எவ்வளோ தீவிரமான தேடல். ஆஹா, இந்த புத்தகத்தோட நோக்கம் ஒரு மரபு சரி, இன்னொன்னு தப்புன்னு தீர்ப்பு சொல்றதில்ல. நம்மோட பார்வை எவ்வளோ குறுகலா இருக்கு, நம்ம மேல என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும், அப்புறம் வெறும் வார்த்தைகள், சடங்குகளை தாண்டி உண்மையான அனுபவத்தை நோக்கி நகரவும் தான் இந்த ஒப்பீடு உதவுதுன்னு சொல்றீங்க. மிகச்சரியா. அதிகாரங்கிறது வெறும் வார்த்தைகள்ல இருந்தோ, படிச்ச படிப்புல இருந்தோ, பதவியிலிருந்தும் வர்றதில்ல. உண்மையான அதிகாரம் வாழ்ந்த அனுபவத்திலிருந்து, லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நேரடியான மாற்றத்திலிருந்து தான் வரும். கபீர் சொன்னது மாதிரிதான், பல யுகங்கள் மணிமாலையை உருட்டி ஓடிவிட்டன, ஆனால் மனதின் ஓட்டம் மாறவில்லை. கையில் இருக்கும் மணிமாலையை விட்டுவிட்டு மனதின் மணிமாலையை உருட்டு. அந்த உள்மாற்றம்தான் முக்கியம். சரி, இப்போ புத்தகத்தோட மையமான ஒப்பீட்டுக்கு வருவோம். அந்த இரு கரைகள், இந்திய இந்து பௌத்த மரபுகளுக்கும் யூத கிறிஸ்தவ மரபுகளுக்கும் உள்ள வேறுபாடுகள், ஒற்றுமைகள். முதல்ல இந்திய மரபு கொஞ்சம் விரிவா பாப்போமா? இந்திய மரபுகளோட ஹிந்து, பௌத்தம், ஜைனம் சில முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம். சமாதி அல்லது துரியம்னு சொல்றாங்களே, அது நம்ம சாதாரண விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை, இந்த 3க்கும் அப்பாற்பட்ட 4வது நிலை. ஒரு தூய பிரக்ஞா நிலை, சாட்சி நிலைன்னு சொல்லலாம். அடுத்து ஆன்மா, ஆத்மன், நம்மளோட உண்மையான ஆழமான சாரம், நம்ம உள்ளே இருக்கிற மெய்ப்பொருள். பிரம்மம், பிரம்மன், இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை மெய்ப்பொருள், பரம்பொருள். இந்த ரெண்டும் பார்க்க வேற வேற மாதிரி தெரியலாம். ஆனா உபநிடதங்களோட உச்சகட்ட செய்தி என்னன்னா,
இந்த ஆன்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதான். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய்னு சொல்றது இதத்தான். அது வெறும் ஒரு வரி இல்ல, உங்களுடைய உண்மையான ஆன்மாவும் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையான பேருண்மையும் வேறல்ல, ஒண்ணுதான்னு அழுத்தமா சொல்லுது. அப்போ விடுதலை அல்லது மோக்ஷம், நிர்வாணம் எப்படி கிடைக்குது இதுல? இந்த தன்னை அறிதல் மூலியமாதான் நான் யார்ங்கிற கேள்விக்கு விடை தேடி தன்னோட உண்மையான இயல்பை உணர்றது மூலியமாதான் விடுதலை. இதுக்கு தடையா இருக்கிறது அவித்யா, அறியாமை. நம்மோட உண்மையான இயல்பு அறியாதது தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம்னு சொல்றாங்க. இதுல கர்மா, விதி, செயல் விளைவு, அப்புறம் இயற்கையோட விதிகள் இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. புத்தர் சொன்ன பாதையும் இதுதான் இல்லையா? துக்கத்தை உணர்ந்து அதுக்கு காரணமான ஆசைய வேரோட புடுங்கி அந்த அறியாமைய வென்று நிர்வாணத்தை அடையிறது. பாதை ஞான மார்க்கமா இருக்கலாம், பக்தி மார்க்கமா இருக்கலாம், கர்ம மார்க்கமா இருக்கலாம். ஆனா நோக்கம் தன்னை அறிஞ்சு விடுதலை அடையிறது தான். அருமை. இப்போ மறுகரைக்கு, அதாவது யூத கிறிஸ்தவ மரபுகளுக்கு போவோம். அதோட முக்கிய கருத்துக்கள் என்ன? யூத கிறிஸ்தவ மரபுல இதுல யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாமே அடங்கும். சில மைய கருத்துக்கள் இருக்கு. முதல்ல கடவுள். இங்க கடவுள் பெரும்பாலும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர், டிரான்செண்டன்ட், தனித்தன்மை வாய்ந்தவர், படைப்பிலிருந்து வேறானவர், அவர்தான் எல்லாவற்றையும் படைச்சவர். ரெண்டாவதா உடன்படிக்கைங்கிற கான்செப்ட் முக்கியம். கடவுள் மனிதர்களோட, குறிப்பா இஸ்ரேல் மக்களோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாரு. மூணாவதா நம்பிக்கை அல்லது விசுவாசம், ஃபெய்த். இது வெறும் அறிவுபூர்வமான நம்பிக்கை இல்ல, இது முக்கியமா கீழ்ப்படிதலா பார்க்கப்படுது. கடவுளோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. சரி, கடவுளோட விருப்பம் எப்படி தெரிய வருது உங்களுக்கு? அது தீர்க்கதரிசிகள் மூலமா வெளிப்படுத்தப்படுது. ஆபிரகாம், மோசே, ஏசாயா, இயேசு, முகமது நபி மாதிரி அவங்க கடவுளோட மெசேஜ மக்களுக்கு சொல்றாங்க. இதுல படைத்த கடவுளுக்கும் படைக்கப்பட்ட மனுஷனுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குங்கிற உணர்வு இந்த மரபுகள்ல கொஞ்சம் வலுவா இருக்கு. யோபோட கதையை பார்த்தா இது நல்லா புரியும். யோபு எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு வர்ற கஷ்டங்களுக்கு காரணம் புரியல. கடவுளோட செயல்கள் மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்டவைங்கிற கருத்து இங்க இருக்கு. கடைசியா ரட்சிப்பு. இது பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை அடைகிறது. இது மனுஷனோட சொந்த முயற்சியால மட்டும் வர்றதில்ல, கடவுளோட கிருபையால, அவரோட இரக்கத்தால கிடைக்குதுன்னு நம்பப்படுது. இந்த ரெண்டு மரபுகளுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே, இந்திய மரபு உள்முக தேடல்ல தொடங்குது, யூத கிறிஸ்துவ மரபு வெளியிலிருந்து வர்ற அழைப்புல தொடங்குதுன்னு. ஒரு முக்கியமான வேறுபாடு. இந்திய மரபுகள்ல கேள்வி பெரும்பாலும் நான் யார் அப்படின்னு உள்ள இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஆனா யூத கிறிஸ்தவ மரபுகள்ல கடவுள் வெளியிலிருந்து மனுஷனை கூப்பிடுறார். ஆபிரகாம கூப்பிட்டது, மோசேக்கு கட்டளை கொடுத்தது, இயேசு சீடர்களை அழைத்தது மாதிரி. இது ஒரு அடிப்படை வித்தியாசம். இன்னொன்னு காலத்தை பற்றிய பார்வை. இந்திய மரபுகள்ல காலம் பெரும்பாலும் வட்ட வடிவமானது, சைக்கிளிக்கல் டைம். யுகங்கள் திரும்ப திரும்ப வரும், பிறவிகள் தொடர்ந்துட்டே இருக்கும், ஒரு மாதிரி முடிவே இல்லாத சுழற்சி. ஆனா யூத கிறிஸ்தவ மரபுகள்ல காலம் நேர்கோட்ல, லீனியர் டைம் போகுது. அதுக்கு ஒரு ஆரம்பம், படைப்பு, ஒரு நோக்கம், ஒரு முடிவு, இறுதி நியாய தீர்ப்பு இருக்கு. இதுக்கு டீலியாலஜிக்கல் டைம்னு சொல்லுவாங்க. இந்த காலப்பார்வை வேறுபாடு எப்படி மத்த விஷயங்களை பாதிக்குது? ஏதாவது உதாரணம்? நிறைய பாதிக்குது. நேர்கோட்டு காலப்பார்வையில ஒவ்வொரு நிகழ்வும் தனித்துவமானது, யுனிக். ஒரு தடவை தான் நடக்கும். வரலாறு ரொம்ப முக்கியம். அதனாலதான் கிறிஸ்தவத்துல இயேசுவோட பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் ஒரு தடவை மட்டுமே நடந்த, திரும்ப நடக்க முடியாத வரலாறு நிகழ்வுகளா பார்க்கப்படுது. ஆனா வட்டவடிவ காலப்பார்வையில நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நடக்கலாம். அதனால இந்திய மரபுகள்ல பல அவதாரங்கள் வர முடியுது. இது உலகத்தை பார்க்குற விதத்தையே மாத்துது இல்லையா? எது முக்கியம், எது நிஜம்ங்கிற பார்வையிலே ஒரு பெரிய வேறுபாட்டை கொண்டு வருது. இந்த வேறுபாட்டை விளக்க அத்தியாயம் 5ல ஆசிரியர் 2 நல்ல உதாரணங்களை ஒப்பிடுறார். அது ரொம்ப நல்லா இருக்கு. இயேசு பேதுரு கிட்ட மற்றவங்க என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் சரி நீ என்ன யாருன்னு சொல்றன்னு கேக்குறார். பேதுரு நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன்னு சொன்னதும் அந்த பதிலின் மேல திருச்சபையை கட்டுறதா சொல்றார். ஆனா புத்தர் தன் கடைசி நேரத்துல அவரோட அன்பான சீடர் ஆனந்தன் கிட்ட என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஆனந்தா, உனக்கு நீயே விளக்காய் இரு, தர்மத்தை விளக்காய் ஏத்துக்கோ, வேறு யாரிடமும் அடைக்கலம் தேடாதேன்னு சொல்றார். இந்த 2 பதில்களும் அந்தந்த மரபுகளோட மையத்தை சரியா காட்டுது இல்லையா? ஆமா ஆமா. ஒன்னு ஒரு சமூகத்தை, ஒரு சபைய மையப்படுத்துது. இன்னொன்னு தனி மனிதனோட சுய முயற்சியையும் தற்சார்பையும் வலியுறுத்துது.
இதுக்கு மேல நாம தான் யோசிக்கணும். ஆமாம், இது ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா பாருங்க, இந்த பெரிய வேறுபாடுகள் எல்லாம் இருந்தாலும் எல்லா பாதைகளும் மறுபடியும் ஒரு பொதுவான இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. அதுதான் தன்னை அறிதல். சரி, மறுபடியும் தன்னை அறிதல்ங்கிற அந்த பாயிண்ட்டுக்கே வரோம். இதுதான் எல்லாத்துக்கும் திறவுகோல்னு புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது. டெல்பியில இருந்த அப்போலோ கோவிலோட வாசகமே உன்னை அறிவாயின் தானே சொல்லுது. ஆமாம், கிறிஸ்துவும் கடவுளின் இராச்சியம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னார். உபநிடதங்களும் அதேதான் சொல்லுது. அப்போ இதுதான் சென்டர் பாயிண்டா? ஒரு வகையில ஆமா. ஆனா இந்த அறிதல்ங்கிறது நம்ம சாதாரணமா நினைக்கிற மாதிரி புத்திசாலித்தனத்தாலேயோ பகுத்தறிவாலேயோ மட்டும் வர்றதில்லைன்னு புத்தகம் தெளிவா சொல்லுது. பகுத்தறிவுக்கு ஒரு எல்லை இருக்கு. அது உலக விஷயங்களுக்கு உதவலாம், நிச்சயமா. ஆனா ஆன்மீக உண்மைகளை புரிஞ்சுக்க அது மட்டுமே பத்தாது. புனித பவுல் சொல்ற மாதிரி உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. புத்தர் சொன்ன அந்த விஷந்தடவிய அம்பு ஓமை இதுக்கு ரொம்ப பொருத்தம். ஒருத்த மேல விஷ அம்பு பட்டுடுச்சு. இப்போ அம்பை எழுதவன் யாரு, அவன் என்ன ஜாதி, அம்புல தடவுன விஷம் என்ன வகை, இது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஆள் போயிருவான். ஆமா, ஆள் செத்து போயிடுவான். முதல்ல செய்ய வேண்டியது அம்பை பிடுங்கி விஷத்தை முறிக்க மருந்தெடுக்கிறது. அதுபோல ஆன்மீகத்துல தத்துவ விவாதங்கள், ஆராய்ச்சிகள் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டுமே விடுதலை தராது. நேரடி அனுபவம், பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்போ பகுத்தறிவை கடந்து எப்படி அறிய முடியும்? அறியாமையால் அறிதல், நாலேஜ் பை அன்னோயிங் ன்னு சிலுவையின் புனித யோவான் சொல்றத மேற்கோள் காட்டுறாரே ஆசிரியர். அது என்னது? அது ஒரு ஆழமான கருத்து. அதாவது நம்ம மனசுல இருக்கிற கருத்துக்கள், வரையறைகள், முன்முடிவுகள் இது எல்லாத்தையும் தாண்டி போகும்போது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேரடி அனுபவம் கிடைக்குது. அது அறிவு சார்ந்த புரிதல் இல்ல, அது ஒரு உணர்தல் நிலை, ஒரு பீயிங் ஸ்டேட். இத விஞ்ஞானத்தோட புறவயத்தன்மையோட ஒப்பிட முடியாது. விஞ்ஞானம் வெளியிலிருந்து ஒரு பொருளை பிரிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணுது. ஆனா ஆன்மீக அறிதல் அப்படி இல்ல. அதுக்கு தன்னை அறிய விரும்புற அந்த முழு மனிதனுமே மாற வேண்டியிருக்கு. அவனோட உணர்வுகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே ஒருங்கிணையணும். இது வெறும் புத்தியால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு முழுமையான மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப இந்த மாற்றத்துக்கு என்ன மாதிரி தயாரிப்பு தேவை? சும்மா உட்கார்ந்தா ஞானம் வந்துருமா? நிச்சயமா இல்ல. அதுக்கு கடுமையான தயாரிப்பு தேவைன்னு புத்தகம் சொல்லுது. முதல்ல இதயத்தை தூய்மைப்படுத்துதல். அதாவது பொறாமை, பேராசை, கோபம் இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை குறைக்கிறது. தடைகளை, அதாவது நம்மளை கீழ்நோக்கி இழுக்கிற பழக்கங்கள், பாவங்கள், சோதனைகளை ஜெயிக்கணும். இந்த பாதை ரொம்ப கடினமானது, சுலபமானது இல்ல. உபரிடதம் சொல்ற மாதிரி கத்தியின் முனை போல கூர்மையானது, ரேசர்ஸ் எட்ஜ். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ஆபத்து. இதுக்கு மனம், உடல், ஆன்மா இந்த மூணோட ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன் ரொம்ப முக்கியம். வெறும் மனசளவுல புரிஞ்சா போதாது, அது நம்ம செயல்கள்ல, உணர்வுகள்ல, நம்ம உடல்நிலையில கூட வெளிப்படணும். இந்த ஒருங்கிணைப்போட நோக்கம் வெறும் நல்லவனா ஒழுக்கமா இருக்கிறது மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேலையா? அது ஆரம்பம்தான், அதையும் தாண்டி போகணும். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், நான் மற்றவர் இந்த மாதிரி இருமைகளை கடந்து ஒரு உள் சமரசத்தை, ஒரு முழுமையா அடையிறது தான் உண்மையான நோக்கம். இதுக்கு கடோபனிஷத்துல வர்ற அந்த தேர் உவமை ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆமா ஆமா. நம்ம உடம்பு தான் தேர், புலன்கள் குதிரைகள், மனசு கடிவாளம், புத்தி தேரோட்டி, ஆன்மா தேர்க்குள்ள இருக்கிற எஜமானன். இங்க புத்திக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் கவனிக்க வேண்டியது. புத்தி தான் பகுத்தறிவுக்கும் உள்ளுணர்வுக்கும் பாலமா இருக்கிற அந்த ஒருங்கிணைந்த நுண்ணறிவு. அந்த புத்தி விழிப்போட இருந்து குதிரைகளான புலன்களை அடக்கி, மனசான கடிவாளத்தை சரியா பிடிச்சு, ஆன்மாவான எஜமானன் போக நினைக்கிற இடத்துக்கு தேரை செலுத்தணும். இல்லனா என்னாகும்? குதிரைகள் தரிகட்டு ஓடி தேரை கவிழ்த்துடும். இதுக்கு ஒரு பெரிய உள்புரட்சியே தேவைப்படும் போல இருக்கே. சாதாரண விஷயம் இல்ல இது. ஆமா, ஒரு அடிப்படை உள்புரட்சி தேவைப்படுது. ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு வடிவத்துக்குள்ளேயே சின்ன சின்ன மாற்றங்கள் பண்றது உண்மையான மாற்றம் அல்ல. அந்த வடிவத்தையே உடைக்கிறது தான் உண்மையான புரட்சி, உண்மையான மாற்றம். நம்மோட பழைய சிந்தனை முறைகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. இந்த விஸ்பர்ஸ் ஃப்ரம் தி அதர் ஷோர் புத்தகத்தோட ஒட்டுமொத்த செய்தியை தொகுத்து பார்த்தா, ஆன்மீக தேடல்ங்கிறது ஒரு உலகளாவிய விஷயம். ஆனா அதே சமயம் அது ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட ஒரு பயணம். அது கோட்பாடுகளையும் மத அமைப்புகளையும் கடந்து நேரடியான அனுபவத்தையும் தன்னை முழுமையா அறிதலையும் நோக்கி நகர வேண்டிய பயணம்னு சொல்லலாம் இல்லையா? திறந்த மனசோட பார்த்தா
கிழக்கு மேற்குன்னு எந்த பாதையா இருந்தாலும் அதுல ஆழமான ஞானமும் நமக்கான வழிகாட்டுதலும் இருக்கு. நிச்சயமா. இந்த புத்தகம் உங்க பயணத்துக்கு ஒரு மேப் மாதிரி இருக்காது. ஆனா ஒரு நல்ல காம்பஸா, ஒரு திசைகாட்டியா இருக்கும். உங்களுக்குள்ளேருந்து வர்ற அந்த மெல்லிய கிசுகிசுக்களை கவனிக்கவும், நீங்க எந்த கலாச்சார மன வடிகட்டிகள் வழியா உலகத்தை பாக்குறீங்கன்னு உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கவும், வெறும் அறிவு சார்ந்த புரிதலோட நின்னுடாம உண்மையான மாற்றத்தை தேடவும் இது உங்களை தூண்டும். இது பதில்களை கொடுக்கறத விட இன்னும் ஆழமான, இன்னும் சரியான கேள்விகளை கேட்க வைக்கும்னு நினைக்கிறேன். அருமை. இறுதியா இந்த புத்தகத்தோட கடைசி வரிகள்ல வர்ற ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மறுகரையிலிருந்து வரும் அழைப்பு, அந்த கிசுகிசுப்பு இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. அது உங்க காதுகளிலும் நிச்சயமா விழும். அந்த அழைப்பு இந்த நிமிஷத்துல உங்களுக்குள்ள என்ன கேள்விகளை எழுப்புகிறது? நீங்க உண்மையிலே எதை தேடுகிறீர்கள்? உங்க வாழ்க்கையிலே எதற்கு அர்ப்பணிக்கப் போகிறீர்கள்? அதை எப்படி செய்யப் போகிறீர்கள்? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி.